சொன்ன மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. 25,141 கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் உடனடியே 25,080 வரைக்கும் மார்க்கெட் வந்தது. இருந்தாலும் 25,150 அப்படிங்கிற லெவலில் திரும்ப டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தது. முடியல ஒரு கட்டத்தில் பிரேக் அவுட் ஆன ஒரு ஹை மொமெண்டம் ட்ரேட் கிடைச்சது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 25,150 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். எஸ்டிஆர் பாருங்களேன், நம்ம காலில் இருந்தே நம்ம கால் ஆப்ஷன் லைன் தான் டாமினேட் பண்ணிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் 25,150 பிரேக் அவுட் ஆனோன்னு நமக்கு ஒரு ஹை ஆசிலேஷன் கொடுத்தது. 60 ரூபா இருந்த கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 120 ரூபா வரைக்கும் மூவ்மெண்ட் இருந்தது. நாளைக்கு மார்க்கெட் தெரிஞ்சிருக்கா 25,150 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணிட்டு எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இங்க பாருங்களேன், புட் சைடு ஃபுல்லா ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கால் சைடுல 25,150 வரைக்கும் செல்லிங் இருக்கு. கால் லெவல்ல 25,100 கால் ஆப்ஷன் ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. 25,200 கால் ஆப்ஷன்ல ஹியூஜா செல்லிங் இருக்கு. இம்பார்ட்டன்டா 25,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் இருக்கு. இப்போ எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்ததுல 25,100 அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாட்டம் லெவல் ஆகும். 25,200 அப்படிங்கிறது நமக்கு ஒரு டாப் லெவல் ஆகும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு லெவல்ல ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு ஒரு ஹை மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் மார்க்கெட் நாளைக்கு ஓபன் ஆன உடனே மார்க்கெட் ஹெவியா ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. இந்த 10 இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓபன் ஆன 10 கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார்ட் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஃபுல் கன்வர்ஷன் பண்ணி பண்ணுங்க.